ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபோக்கஸ் லைட்டு எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நீங்களே எப்படி சர்வீஸ் செய்யலாங்கிறது வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுச்சு. மேலே இருக்கிற பாடி கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபோக்கஸ்லையும் இதே மாதிரி தான் ஷோக்கு இந்த பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஒயிட் பேப்பர் சீட்டு, அந்த ரிஃப்ளைட்டுக்கோசரம். இதை 4 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, நீங்களே செய்ய வேண்டிய வேலை தான். வெறும் 4 ஷோக்கு ஒரு பிளேட்டு. இது வந்து 200 வாட்ஸ் ஃபோக்கஸு. அதுக்கு தகுந்த பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இது இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா லைனு நியூட்டன்னு 2 இருக்கும். அது இல்லாமல் எர்த்து ஒன்று வரும். எர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸ் பாடி எர்த்தில் கொடுத்துடணும். இங்கே தெரியுதுங்களா? இது அதுலேருந்து இந்த லைனு நியூட்டன் வருது. 4 ஷோக்லேயும் லைன் நியூட்டன் இருக்கும். அதை எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு, இந்த பிளேட்டுக்கு போகிற அவுட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு 2 இருக்கும். 4 ஷோக்கு வரும். இந்த 200 வாட்ஸுங்கிறதுல 4 ஷோக்கு வரும். இதில் 4 இது இருக்கும். அதில் அப்படியே நீங்கள் சால்ட்டிங் வைக்கிறது தான், ப்ளஸ் மைனஸ் பார்த்து. அதேமாரி உங்ககிட்ட ஃபோக்கஸ் இருக்குது, இதுமாரி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த பாடி கிளாஸு இந்த பிளேட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஷோக் நல்லா இருந்துச்சுன்னா பிளேட்டு மாற்றுற மாதிரி வரும், பிளேட் நல்லா இருந்துச்சுன்னா ஷோக் மாற்றுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு லைன் போட்டு விட்டு இங்கே வந்து இந்த மோட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோக் போயிடுச்சா இல்லை பிளேட்டு போயிடுச்சான்னு. பிளேட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த சால்ட்டிங் வச்சது எல்லாமே டீசால்ட்ரு பண்ணிட்டு இதுமாரி இன்னொரு பிளேட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து 200 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபுல்லாக ஹீட் சிட்டிங் தடவிக்கோங்க. அந்த வெள்ளை பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், அதை தடவிட்டு இங்கே இருக்க மாதிரியே ஸ்க்ரூ பண்ணி விட்டு ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, மைனஸில் வந்து கருப்பு. இது அப்படியே நீங்கள் சால்ட்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஷோக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைட்டு பக்காவே எரியும். இதுக்கு நீங்கள் கடைக்கே கொண்டு போகணுன்னு தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரியுற ஃபோக்கஸ் தான். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்தமாரி ஃபோக்கஸ் வீடியோ ஒன்று போடுங்க ப்ரோ, ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாடி எர்த்து சொன்னல, இது வந்து நீங்கள் பாடி எர்த்து கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை, அப்படியே மடக்கி விட்டு டேப் அடிச்சிக்கலாம். நீங்கள் லைன் நியூட்டன் மட்டும் போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 வாட்ஸ் ஃபோக்கஸுக்கும் 50 வாட்ஸ் ஃபோக்கஸுக்கும் இது மேக்ஸிமம் தான். 100 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷோக் கொடுத்துருப்பாங்க. 50 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஷோக் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் இதுமாரி பிளேட்டு போயிருச்சா ஷோக் போயிருச்சான்னு பார்த்து இதில்னா 4 மாத்திரம் மாதிரி வரும். அதில் 2, 50 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.